டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 31. அவர்கள் இறந்துவிட்டனர். சிஸ்டர் ஜாண்டரின் ஜெயின் சல்பீஸில் இருக்கும் தன்னுடைய வீட்டிற்கு திக்கித் திணறியபடியே தொலைபேசியில் அதை தெரிவித்தார். அவர் பதில் சொல்லும் தொலைபேசி இணைப்பில் அதை சொல்லிக் கொண்டிருந்தார். தயவு செய்து போனை எடுங்கள், அவர்கள் எல்லோரும் இறந்துவிட்டனர். பட்டியலில் இருந்த முதல் 3 தொலைபேசி எண்களுக்கும் திகிலான விளைவுகளையே உண்டாக்கின. உணர்ச்சி வசப்படும் விதவை, இரவு நேரத்தில் கொலைகளம் ஒன்றில் பணியாற்றும் டிடெக்டிவ், இறந்தவர்களின் குடும்பத்தை ஆறுதல் படுத்தும் ஒரு துயருற்ற மதகுரு. இந்த 3 தொடர்புகள் எதிலுமே தொடர்பில்லை. இப்போது அவர் 4வதும் கடைசியுமான ஒரு எண்ணிற்கு தொடர்பு கொள்ள முயற்சித்தார். முதல் 3 பேரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால்தான் 4வது எண்ணுக்கு அவர் அழைக்க வேண்டுமாய் இருந்தது. அங்கேயும் பதில் கூறும் இயந்திரம்தான் வேலை செய்தது. வெளிச்செல்லும் செய்தி எந்த பெயரையும் சொல்லவில்லை. ஆனால் அழைத்தவர் தன் செய்தியை பதிவு செய்யுமாறு மட்டும் சொன்னது. தரைத்தளம் உடைந்து விட்டது. செய்தியை சொல்லும்போது வேண்டிக் கொள்ளும் தோணியிலேயே சொன்னார். மற்ற 3வரும் இறந்துவிட்டனர். தான் பாதுகாத்து வந்த 4 பேரின் அடையாளத்தை பற்றி சிஸ்டர் ஜாண்டரினுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் தன்னுடைய படுக்கைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த தொலைபேசி எண்களை ஒரே ஒரு நிபந்தனையின் கீழ் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். அடையாளமற்ற ஒருவர் அவரிடம் சொல்வார், தரைதளம் எப்போதாவது உடைந்து போனதென்றால் அதற்கு மேல்மட்டம் ஊடுருவப்பட்டுவிட்டது என்று அர்த்தம். நம்மை உயிர் ஆபத்து விளைவிற்கு அளவுக்கு மிரட்டி வேண்டுமென்றே பொய் சொல்ல வைக்கலாம். இந்த எண்ணில் அழைத்து மற்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் எங்களை ஏமாற்றிவிடக் கூடாது. அது ஓர் அமைதி எச்சரிக்கை. அதன் எளிமையிலேயே அதை ஏமாற்ற முடியாது என்று தெரிந்துவிட்டது. அந்த திட்டத்தை கேட்டபோது அவர்கள் அதிசயித்தனர். ஒரு சகோதரரின் அடையாளம் தெரிந்துவிட்டால் கூட அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு பொய் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பின் திட்டம். இருந்தாலும் இன்று இரவு ஒருவருக்கும் மேற்பட்டோரின் அடையாளம் தெரிந்துவிட்டது போல் தெரிகிறது. தயவு செய்து பதில் சொல்லுங்கள். அவர் பயத்தில் விசும்பினார். எங்கே போய்விட்டீர்கள்? தொலைபேசியை கீழே வை. கதவு வழியில் ஒரு கடுமையான குரல் கேட்டது. திகிலுடன் திரும்பிய அவர் அந்த பெருத்து போயிருந்த மதகுருவை கண்டார். கனமான மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை அவன் கையில் வைத்திருந்தான். நடுங்கிய அவர் போனை வைத்துவிட்டார். அவர்கள் எல்லோரும் இறந்துவிட்டனர் என்றான் அந்த மதகுரு. அவர்கள் 4 பேருமே இறந்துவிட்டனர். என்னுடன் முட்டாள்தனமாக விளையாடிவிட்டனர். கற்சாவி எங்கே இருக்குதென்று சொல். எனக்கு தெரியாது என்றார் சிஸ்டர் ஜாண்டரின் உண்மையாக. அந்த இரகசியத்தை அவர்கள்தான் பாதுகாத்தனர். அவர்கள் இறந்துவிட்டனர். அவன் நெருங்கி வந்தான். அவனுடைய வெள்ளை நிற கையில் அந்த இரும்பு ஸ்டாண்ட் இருந்தது. நீ தேவாலயத்தில் உள்ள சிஸ்டர், ஆனால் அவர்களுக்காகவே வேலை செய்கிறாள். இயேசுவிடம் ஒரே ஓர் உண்மை செய்திதான் இருக்கிறது என்றார் சிஸ்டர் ஜாண்டரின் உறுதியாக. ஒபாஸ்டேயில் அதை என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த மதகுருவின் கண்களில் சட்டென்று ஒரு மூர்க்கத்தனம் உருவானது. ஒரு லத்தியை போல் அந்த ஸ்டாண்டை உயர்த்தி அவன் ஒரே விலாசாக விளாசினான். சிஸ்டர் ஜாண்டரின் கீழே விழுந்தபோது எதிர்காலம் பற்றிய உணர்வுகள் மட்டுமே அவரை ஆட்கொண்டன. 4 பேருமே இறந்துவிட்டனர். விலை மதிப்பிட முடியாத அந்த உண்மை நிரந்தரமாக மறைந்துவிட்டது. டாவின்சி கோட்.